மனசுக்கும் நிறைவா இருந்தது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது. வயல்ல டிராக்டரோட சத்தம் தான் தெரியும். ஆனா எங்க காலத்துல அதுக்கு பதிலா மாடுகளோட மணியோசை தான் அதிகமா கேட்கும். வயசான மாடுக கன்றுகளோடு நான் பேசுவேன். வயலுக்கு போறப்ப அந்த மாடுகளோட அரவணைப்புல தான் என்னால் தொடங்கும். இப்போ விவசாயம் பண்ண டிராக்டர் வேணும், உரம் வேணும், மருந்து வேணும். ஆனா அந்த காலத்துல மாடுகள் போதும். நிலத்தை உழுறதுல இருந்து விளைஞ்ச நெல்ல வண்டியில கொண்டு போறது வரை எல்லாமே மாடுகள் தான். விவசாயத்துக்கு உரம் தேவைப்பட்டா அதுவும் அந்த மாடுகளோட சாணம் தான். நிலம் ஆரோக்கியமா இருந்துச்சு, அதுல விளையிற பயிரும் ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்ப விவசாயம்னா ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எங்க காலத்துல அது ஒரு வாழ்க்கை. இந்த டிராக்டரும் உரமும் விவசாயத்தை வேகமாக்கி இருக்கலாம், ஆனா அது எங்க வாழ்க்கைய நாசமாக்கிடுச்சு. இந்த மண்வளம் போச்சு, தண்ணி இல்ல, விளைச்சல் இல்ல. நாங்களும் மனசுக்குள்ள ஒரு பாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் உழவு ஓட்டுறப்ப மாடுகளுக்கு என்னோட வலிகள் தெரியும். அதுக்கு என்னோட